ட்ரேடிங் மென்டாஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நானுமே அதை தான் சொல்லுவேன். பட் ஆனால் ட்ரேடிங்க்கு லோன்ஸ் எடுத்து உள்ள வராதிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் பிஸ்னஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் இருக்குது தானே, அப்போ பிஸ்னஸ் லோன் எடுத்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஏன் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் லோன் எடுத்து ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அந்த லோன் ரீபேமெண்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் சப்போஸ் மார்க்கெட்டோட பேட் லக் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ஸ்டாப் லாஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. அந்த எமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமோஷனல் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருவீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் சேவிங் மணி வச்சு பண்ணுறவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மந்த் அண்ட் கமிட்மெண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் இந்த 2 ட்ரேடு போனால் பரவாயில்ல, அடுத்த வரக்கூடிய ட்ரேட்ஸில் நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது அவங்களோட சேவிங் மணி, மந்த் அண்ட் கமிட்மெண்ட்ஸ்னு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து அதாவது லோன் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் சேவிங் மணியை வச்சு பண்ணுறவங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த மென்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரப்போ லோன்ஸ் எடுத்து வராதிங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.